வணக்கம் நண்பர்களே. 23/3/2025 முதல் 29/3/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். ரிஷபம் ராசிக்கு 23ஆம் தேதி சந்திராஷ்டமம். மிதுனம் ராசிக்கு 24, 25 மற்றும் 26ஆம் தேதி சந்திராஷ்டமம். கடகம் ராசிக்கு 27 மற்றும் 28ஆம் தேதி சந்திராஷ்டமம். சிம்மம் ராசிக்கு 29ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் வெளியூர் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நல்லது. எதிலும் நிதானமாக இருப்பது மிக சிறந்தது. புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் ஈடுபட வேண்டாம். நாம் தினமும் கடைபிடிக்கும் அன்றாட வேலைகளை மட்டும் செய்தால் போதும் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில். மற்றபடி அனைத்தும் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க மற்றவர்களுக்கு இனிப்பு வழங்கி வந்தால் நன்றாக இருக்கும். ஓரளவு பாதிப்பு குறையும். இனிப்பை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைய வாய்ப்புள்ளது இந்த சந்திராஷ்டம நாட்களில். பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கும் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தடை தாமதம் ஏற்படும். ஒன்று நீங்கள் ஏமாற்றுவீர்கள் அல்லது மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். தொழிலில் கவனமாக இருக்கவும். எதிலும் பெரியதாக ஆசைப்படக்கூடாது. உடன் பணிபுரியும் பெண்களிடம் கவனமாக இருக்கவும். போதை பழக்கம், குடிப்பழக்கம் அனைத்தையும் தவிர்ப்பது இந்த நாட்களில் நல்லது. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த நாட்களில். மற்றும் இரும்பு, ரயில் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கவும் இந்த நாட்களில். மேஷம் ராசிக்கு முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் நன்றாக வரும் இந்த வாரத்தில். வேலை விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். கடன் கிடைக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை விஷ்ணு பகவானையும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானையும் வணங்குவது சிறப்பு இந்த வாரத்தில். ரிஷபராசிக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. மிதுனம் ராசிக்கு காதல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். பிறர் உங்களை ஏமாற்றுவார்கள் அல்லது நீங்கள் பிறரை ஏமாற்றுவீர்கள். வியாழக்கிழமை குரு பகவானை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். கடகம் ராசிக்கு இந்த வாரத்தில் தடை தாமதம் ஏற்படும். வியாழக்கிழமை அன்று குரு பகவானை தரிசித்து வர நல்லது நடக்கும். சிம்மம் ராசிக்கு எதிலும் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டால் பிரச்சனை உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை வழிபடுவது சிறப்பு இந்த வாரத்தில். கன்னி ராசிக்கு எதிலும் ஆசைப்படக்கூடாது. போதைப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் இந்த வாரத்தில். ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனையும், வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானையும், காமாட்சி மீனாட்சியை வழிபட்டு வர சிறப்பு. துலாம் ராசிக்கு வேலையில் கவனமாக இருக்கவும். உடன் வேலை செய்யும் பெண்களிடம் கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனை வழிபடுவது சிறப்பு. விருச்சிகம் ராசிக்கு எதிலும் ஆசைப்படக்கூடாது மற்றும் கோபப்படக்கூடாது. உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும். திங்கட்கிழமை அன்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். தனுசு ராசிக்கு உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். மகரம் ராசிக்கு இந்த வாரத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். பேச்சில் கவனம் தேவை. பொய் பேசக்கூடாது. உண்மையை மட்டும் பேசவும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். கும்பம் ராசிக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். பிறர் உங்களை ஏமாற்றுவார்கள் அல்லது நீங்கள் பிறரை ஏமாற்றுவீர்கள். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும். காதல் விஷயங்களில்
கவனமாக இருக்கவும். பிறர் உங்களை ஏமாற்றலாம் அல்லது நீங்கள் பிறரை ஏமாற்றலாம். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். எதிலும் பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசவும். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மற்றும் மீனாட்சியை தரிசித்து வர நல்லது நடக்கும். மீனம் ராசிக்கு எதிலும் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அனைத்தும் சிறப்பாக இருக்கும். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.